குழப்பம் வருவது வழக்கம்தான். அன்புக்குரியவர்களே, நாம் யாரோடு இருக்கிறோம் என்பது முக்கியமானது போல, நாம் யாருடையவர்களாக யாருக்காக இருக்கிறோம் என்பது அதைவிட இன்னும் சற்று முக்கியமானது தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை ஞாயிறு என்று திரு அவை நமக்கு இன்று அழைப்பு கொடுத்து கொண்டாட வைக்கிறது. இந்த நாளில் காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்குது. இப்போ உதாரணமாக சென்னை எழும்பூரில் ட்ரெயின் ட்ராக்கெலாம் இருக்குது. மேலே டாப் வியூவிலேருந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தலை சுற்றிடும். எந்த பாதை எங்கே இருக்குது, எங்கே போகுது, எது எங்கே வருது, எந்த இடம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பி போய் மண்டை பிச்சுக்கும். இது என்னடா இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கே மண்டை காஞ்சி போடும். ஒரு தெளிவே இல்லாத போலவே இருக்கும். அதான் ஒருத்தர் சொன்னார், வாழ்க்கையே இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் புலம்பிகிட்டே இருந்தார். பக்கத்தில் ஒருத்தர் உடனே சொன்னார், பாருங்கள், எதுக்குடா நீ யோசிக்கிற, இடியாப்ப சிக்கலை தீர்க்க முடியாதுடா, இடியாப்பத்தை சாப்பிட்ரு சரியாக போடும் அப்படின்ட்டார். அதனால் இப்படி தான் இருக்குது. வாழ்க்கை என்பது குழப்பமாக இருக்கும், தெளிவடைய வேண்டிய ஒன்றாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நாம் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்குற தெளிவு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய தெளிவோடு தன் பயணத்தை தொடங்குகிறார் என்பது தான் இன்றைய வாசகங்களினுடைய மைய கருத்து. அதோடு இல்லை, இன்று நற்செய்தி வாசகம் பழைய ஏற்பாட்டில் எசையா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த அந்த செய்தியையே மேற்கோள் காட்டுகிறது. எப்படின்னா, செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, நீ கலிலேயாவின் மிகச்சிறந்த பகுதியே என்று நீ காரிருளில் நடந்தாய் என்று பேரொளியை காணுகிறாய் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எசையா இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் உணர்த்துகிறார். அதையே மீண்டும் இங்கு வருகிறது. இது கலிலேயா பகுதி. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது சொல்லுவாங்க, நீ எங்கேருந்து வர்ற என்பதை விட ஏன் வந்த, எங்கே போகிறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதனால் அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அவங்க என்ன உதாரணம் கொடுக்குறாங்கன்னா, குறிப்பாக்காம சுடுறது எவ்வளவு ஆபத்தோ வீணானதோ அது மாதிரி ஆபத்தானது வீணானது நீ சிந்திக்காமல் வாழுற வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்கள். அதுவும் எப்போ தொடங்குகிறார்? திருமுழுக்கு யோவான் சிறைபிடிக்கப்பட்டு விட்டார். இதற்கு பிறகு அவருடைய வாழ்வு, அவருடைய பணி தொடர வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை தொடங்குகிறார். தன்னுடைய பணி எங்கே போய் சேரணும், எங்கேருந்து தொடங்கணும், என்ன சொல்லணும், யாரோடு சேர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற அத்தனை கேள்விகளுக்கும் இன்றைய நற்செய்தி நமக்கு பதில் கொடுக்கிறது. எங்கு தொடங்குகிறார்? கலிலேயா பகுதி. கலிலேயா பகுதியில் மக்கள் அனைவரும் ஆண்டவருடைய மெசியாவை ஏற்றுக்கொள்வதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு தூரம் இருக்கும். கலிலேயா பகுதி, கப்பர்நாகும், இது எல்லாமே ஆண்டவர் இயேசு செய்த மிகப்பெரிய புதுமைகள் நிறைந்த இடங்கள். அதுதான் இயேசுவை மிக உயரத்துக்கு கொண்டு போய் பப்ளிக்காக அவரை காட்டிய இடங்கள், அற்புதங்கள் எல்லாம் அங்கு தான் நிகழ்கிறது. அதனால் அவர் தொடங்குகிறது கலிலேயா பகுதியில் தொடங்குகிறாரு, கப்பர்நாகுமில் தொடங்குகிறாரு. அதோடு மட்டுமல்ல, அவர் போதிக்கிற போதனையை முதல்ல காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை காண்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை, பழைய ஏற்பாட்டு செய்தியை மேற்கோள் காட்டி, இங்கு நீங்கள் மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிற செய்தியையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். மாற்றம் என்பது முக்கியம். அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு கவிஞர் ஒருத்தர் சொன்னார், நான் மாற்றமே இல்லாமல் இருப்பதற்கு நான் என்ன மண்ணா கல்லா அல்லது கரப்பாச்சி பொம்மையா என்று, மரப்பாச்சி பொம்மையா என்று கேட்டாராமே. அது மாதிரி மனமாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிற செய்தியை அவர்களுக்கு கொடுத்து ஒரு தெளிவான பயணத்தை தொடங்குகிறார். அதோடு மட்டுமல்ல, தான் தொடர்வது மட்டுமல்ல, தன்னோடு யாரையெல்லாம் சேர்த்து இந்த பணிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதையிலும் தெளிவாக இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பணியினுடைய தொடக்கம் இன்னாருக்கு எப்படி, யாரோடு, என்னென்ன பணி செய்ய வேண்டும், என்ன செய்தி சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு தெளிவு கிடைத்தது பாருங்கள். அது இன்று நமக்கு ஒரு பாடம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், வாழ ஆரம்பித்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். யாரோடு வருகிறோம், யாரெல்லாம் நம்மோடு பயணிக்கிறார்கள், எதற்காக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, எந்த இலக்கை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இறைவார்த்தை ஞாயிற்றுக்கிழமையில் இதை ஒரு தெளிவாக கொண்டு வாருங்கள். நான் இந்த பர்பஸுக்காக பிறந்தேன், வளர்கிறேன், வாழுறேன். இது
என்னுடைய வாழ்வின் நோக்கம் இதுதான், என்னுடைய இலக்கு இதுதான், என்னுடைய பணி என்பதை தெளிவாக்கி கொண்டீர்கள் என்றால் நீங்களும் இறையாட்சி பணியில் ஒரு அங்கத்தினர்களே.